எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். ஃபைன். இந்த சென்டிமெண்ட் எப்படி? சென்டிமெண்ட் ஆல்சோ வெரி குட். எனக்கு அவர் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் வந்து சார் நடிக்காமல் இருந்துட்டாரு, அவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டரு. பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஊர்காவையும் அப்பளத்தையும் வச்சு ஒரு அடி அடிச்சாங்க பாரு, அது அதோடய டக்கரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரை 14 இயர்ஸா அவங்க ரசிகர்கள்லாம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்பல இருந்து நான் ஒரு ஃபேன் ஆயிட்டேன். இருந்ததுங்க படம் வெரி நைஸ். மோகன் ரீஎன்ட்ரி இஸ் நைஸ். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். என்ன சொல்ல வந்திருக்காங்க புரியுதாமா? நல்லா இருக்குங்க. மெடிசனு அப்புறம் லேடிஸே இது பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபைன். இந்த சென்டிமெண்ட் எப்படி? சென்டிமெண்ட் ஆல்சோ வெரி குட். மோகன் சார் ஆக்டிங் எந்த அளவுக்கு? நைஸ் நைஸ் நைஸ். 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி ஆக்ஷன்ல. கண்டிப்பாக நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? சாங்ஸ் ஆல்சோ வெரி குட். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ தான் பார்த்துட்டு வரோம். படம் த்ரூ அவுட்டாக வந்து ஒரு நல்ல மெசேஜோட, அப்பா பொண்ணு பாசத்தோட அழகான ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். அண்டு ஒரு அப்பா பொண்ணு பாசம் மட்டும் இல்லாமல் உமன் சேஃப்டி, அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில தவறான விஷயங்கள் அதை பற்றியும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அது கூட சேர்த்து மெடிக்கல் மாஃபியா, ஸோ நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸில் என்னென்ன கலப்படங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் எல்லாத்தையும் கோர்வையாக சேர்த்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மோகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அவர் பார்க்கும் போது ஏன் இவ்வளோ நாள் வந்து சார் நடிக்காமல் இருந்துட்டார், அவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டரு, நடுவில் ஒரு 14 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. 14 இயர்ஸாக வந்து அவர் நடிக்காமல் இருந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஷுவராக வந்து வரப்போகிற ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கேரக்டர் பண்ணுவாருன்றது எனக்கு இப்போயே தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மகளேன்ற சாங் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்குது. ஆக்ஷன் லவ்வர்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஆக்ஷனும் இருக்குது படத்தில், வந்து ஃபேமிலியோட இதுவும் இருக்குது. ஒரு அப்பா பொண்ணோட பாசம், ஒரு மகள், அந்த பாசமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக போத் ஆடியன்ஸ் யார் வந்தாலுமே படம் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த அளவுக்கு இருக்கு படம். தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பெரியவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பசங்க போகிறாங்க காலேஜ், என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரியல. இப்போ பார்ட் டைமில் சம்பாதிக்கிறன்றதும் பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க எந்த வழியில் சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியாத விஷயம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக கன்வே ஆயிருக்கும். கண்டிப்பாக சார். ஒரு இப்போ வந்து கலப்படன்ற விஷயத்தில் வந்து எல்லாத்துலேயும் கலப்படம் நடக்குது. அதுவே மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், தெரியாமையும் இருக்கிறாங்க. பட் ஆனால் மெடிசனில் போய் கலப்படம் பண்ணுறது இது புதுமையாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு சார். 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி மோகன் சார் ஸ்க்ரீனில் வரல. ஐயோ செம ஹாப்பி சார். சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாக சார். இது வரைக்கும் ரொமான்டிக்காக பார்த்து ஆக்ஷன் இறங்கியிருக்காரு. எப்படி இருக்கு இது? ஒரு இனிமேல் வந்து அவருடைய ஏஜுக்கு ஒரு ஃபாதர் இது அவருக்கு கரெக்டாக இருக்குது, பொருந்திருக்கு, நல்லா இருக்குது. எமோஷன் எங்கேயாவது கனெக்ட் ஆயிருக்கா? கண்டிப்பாக சார். அந்த குழந்தைக்காக அவர் பண்ண எமோஷன் எல்லாம் ரொம்ப அதிகம். எந்த தகப்பனும் இந்த எல்லைக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடைசியில் தன்னுடைய குழந்தையே இப்படின்னு தெரிஞ்ச உடனே யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மோகன் சார். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. காமெடியாக நல்லா இருந்தது சார். 3 நாளுக்கு எல்லா காமெடியும் நல்லா தான். மொட்டராஜேந்தர் சார் சுகருக்கு பதில் அது எல்லாமே கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து கொல்ல நினைக்கிறது, அதை டிஃப்ரெண்ட்டாக அடிக்காமல் அடிச்சா இருப்பாரு. அதுதான் சார் கெத்து. அதுக்கப்புறம் பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஊர்காவையும் அப்பளத்தையும் வச்சு ஒரு அடி அடிச்சாங்க பாரு, அது அதோடய டக்கராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக சார். எல்லா ஃபேமிலி, எல்லா சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தை. இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணுன்ற ஏஜ் இதுவே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாட்டில் இவ்வளோ நடக்குதுன்ற விஷயம் மெயினாக. மோகன் சாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? கண்டிப்பாக சார். அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். கண்டிப்பாக ரொம்ப இதுவாக தான் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எப்படி இருந்துச்சு? படம் வந்து நல்லா இருந்தது. நான் பாதி படத்தில் இருந்து தான் வந்து உட்கார்ந்தேன். எனக்கு சரி தப்பு எதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஃபீல் ஆன ஒரே விஷயம், நான் இப்போது எல்லா இதுலேயும் நான் இப்போது மைக்கில் சொல்லிட்டு வந்த ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து அவரை ரொம்ப லோவாக காமிச்சிருக்காங்க.
ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம மோகன் சாரை பார்க்க போகிறோம், ஒரு பயங்கர ஒரு மாசாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து நான் வந்தேன். அவர் அப்பா கேரக்டருக்கு வந்துட்டு அந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு, அழுகிறாரு, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அப்பா பொண்ணு நெருக்கம், அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு கூட ஒரு பாசமாக ஒரு சாங்ஸ் இதெல்லாம் வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அப்படியே ரொம்ப அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்கணும். அது எனக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, அவரோட கம்பேக்கா இருக்கு. நல்லா இருக்கு, கம்பேக்கா. மியூசிக்கு வந்துட்டு முன்னாடி அந்த மியூசிக் மாதிரி இது சொல்ல முடியாது. மோகன் சார் சாங்கோட அந்த இளையராஜா சாங் மியூசிக் அது சொல்ல அதை அச்சுக்க ஆள் கிடையாது. பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா என் மனசு டச் பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் மூவி வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு சாருக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி கருத்து வந்து சொல்ல மக்களுக்கு ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ். தேங்க்யூ. ஓகே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கமர்ஷியல் மூவி. எல்லா விஷயங்களும் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மோகன் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கண்டென்ட் இருக்குது. என்னென்னா மெடிக்கல் மாஃபியா பற்றி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரில. 14 இயர்ஸ் கழிச்சு வராங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவரை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலே இல்லை. அவர் ரொம்ப யங்காக இருக்கார், சூப்பராக இருக்கார், பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரை 14 இயர்ஸாக அவங்க ரசிகர்கள்லாம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போலேருந்து நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். அதனால் இனிமேல் அவரை மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கும் அவர் கொடுத்துடக்கூடாது. இனிமேல் வருஷம் அவர் படங்கள் பண்ணணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் படத்துடைய பெரிய ப்ளஸ் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் மகளேன்னு ஒரு சாங்கு அப்பா பொண்ணுக்கான ஒரு கனெக்டிவிட்டியை ரொம்ப அழகாக அந்த பாட்டு கொடுக்கும். தேட்டரில் வந்து நம்மள அறியாமையே ஒரு ஃபீலை அந்த பாட்டு கொடுத்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் மோகன் சாரை பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் கம்மியாக பண்ணியிருப்பார். லவ் போர்ஷன்ஸு, ரொமான்டிக்கான ஹீரோ அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவரே அடித்து உடச்சி இப்போவுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகி பாபு சார் காமெடி போர்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அவர் போட்ட கவுண்டர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ஸில். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஒரு சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. பெண் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு டைரக்டர் விஜய் ஸ்ரீ சார் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கான ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கணும்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க? இல்லை, நல்ல ஒரு மெசேஜ். நல்லா முக்கியமாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம். என்ன சொசைட்டியில் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் தான் அது. மோகன் சார் அதான் நல்ல ஒரு கான்செப்ட் தான். முக்கியமாக வந்து படம் மியூசிக் நல்லா இருந்தது. மோகன் சார் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படம். ஓவரால் இருக்கு. மோகன் சார் நல்ல சாங் ஏதாவது ஒன்று ஹிட்டாக இருக்கும். அதே மாதிரி இல்லை பாட்டு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த அப்பா சாங் ஒன்று நல்லா இருந்தது. அது சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கு. மோகன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பழைய மாதிரி ஆக்டிங் அந்த ஒரு கொஞ்சம் கூட பிசுறு கட்டாமல் அந்த அப்படியே கண்ணிலேருந்து கண்ணி வர்றது அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. நம்ம எமோஷனலாக பார்த்துருப்போம். இதில் ரொம்ப ஆக்ஷனாக இறங்கியிருப்பாரு. இருந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் இருக்கிற வயசுக்கு இப்போ இருக்கிற காமிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. யார் எவ்வளோ பண்ணுறாங்க, இவங்களுக்கு பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிளைமேக்ஸ் எப்படி சார்? கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஆஸ் எக்ஸ்பெக்டடு. எல்லாமே முன்னாடியே ஸ்கிரிப்ட் தான் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஒரு நல்லா எடுக்க போய் முடிச்சுங்க. ஓகே. ஒன் டைம் வாட்ச். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கணும். கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி. யூஸ்வலாக நம்ம மோகன் சார் ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துருப்போம். இதில் ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குறோம். பட் ஆஸ் யூஷுவல் அப்பா மகள் பாண்டிங், மெடிக்கல் மாஃபியா எல்லாம் கலந்த ஒரு நல்ல ஸ்டோரி. த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. நல்ல சாங்ஸ் பெஸ்ட்டு. அந்த மகளே சாங் ஆல்ரெடி ஹிட்டு. ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை. ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ 14 இயர்ஸ்லாம் நாங்களாம் வந்து அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்த்ததே இல்லை. டிவியில் தான் பார்த்துருக்கோம். அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொமான்டிக்காக பார்த்துல ஆக்ஷனாக பார்க்கல எப்படி இருந்தது? ஆமாம், அதான் டிஃப்ரென்ஸ். இதில் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார். ஸோ போக போக தான் தெரியும் அவர் சூஸ் பண்ணுற கதைலாம் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அந்த
ஃபாதர் டாட்டர் பாண்டிங் இருக்குல்ல, ஸோ நல்லா இருந்துச்சு. காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. காமெடி ஓகே, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் படம் ஃபுல்லாகவே அந்த எமோஷ்னல் தான். கிளைமேக்ஸ் எப்படி சார்? கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி பார்த்து பார்த்து ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.